2 நாட்கள் சண்டை நிறுத்தம் நீட்டிப்பு. 80 பேர் விடுதலையாக வாய்ப்பு. எகிப்து, கத்தார், அமெரிக்காவின் முயற்சியின் பேரில் இஸ்ரேல், ஹமாஸ் இடையே மேலும் 2 நாட்கள் சண்டை நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸுடன் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தை தொடர்ந்து இஸ்ரேல் தரப்பில் 100 கைதிகளும், பாலஸ்தீனியர்கள் தரப்பில் 300 கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. 10 நாட்கள் சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு அதிகாரம் வழங்கி இஸ்ரேல் நாடாளுமன்றம் முடிவு செய்தது. இந்த நிலையில் ஹமாஸுடன் 4 நாட்கள் முதற்கட்ட சண்டை நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து மேலும் 2 நாட்கள் சண்டை நிறுத்தத்தை நீட்டிக்க இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் சம்மதம் தெரிவித்தன. கைதிகள் பரிமாற்றமும் இறுதி செய்யப்பட்டு உள்ளது. ஹமாஸ் தரப்பில் 20 இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். இஸ்ரேல் தரப்பில் 60 பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த 2 நாட்களும் காசாவுக்கு எரிபொருள் உட்பட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களும் முழுவீச்சில் வழங்கப்பட உள்ளது. இந்த சண்டை நிறுத்தம் இஸ்ரேல் சிறை கைதிகள் குடும்பத்தினரையும் பாலஸ்தீனியர்களையும் நிம்மதியில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் கைதிகள் இன்னும் 170க்கும் மேற்பட்டோர் காசாவில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் மேலும் 50 பேரை மீட்க இஸ்ரேல் தீவிரம் காட்டி வருகிறது. இதுவரை கடந்த 4 நாட்களில் 50 இஸ்ரேலியர்களும் 150 பாலஸ்தீனியர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.